வணக்கம். ஆகஸ்ட் 2, 2025 அன்னைக்கு சென்னையில நடந்த கூலி படத்தோட இசை, அப்புறம் அந்த முன்னோட்ட வெளியீட்டு விழாவை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நீங்க கொடுத்த தகவல்களை வச்சுதான் இந்த அலசல். சரி. இந்த விழாவோட ஹைலைட்ஸ், முக்கியமான பேச்சுகள், சில இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ்னு எல்லாத்தையும் உங்களுக்கு சீக்கிரமா கொண்டு வரணும். அதுதான் எங்க நோக்கம். நிச்சயமா. ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கம். ஆமா, அங்கதான் இந்த பிரம்மாண்டமான விழா நடந்துச்சு. படத்தோட ட்ரெய்லரையும் அங்கதான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம். ரஜினிகாந்தோட அந்த பழைய ஸ்டைல், அதிரடி காட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்டர்நெட்ல பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆமாமா, அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா வைரல் ஆச்சு பாருங்க. ஆமா இல்லையா? ரஜினியோட அந்த மாஸ் என்ட்ரி, அப்புறம் லோகேஷோட அந்த ஸ்டைலிஷான ஆக்ஷன் சீக்வன்ஸ், சொல்லப்போனா ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் அது. சக நடிகர்களை கட்டிப்பிடிச்சு ரசிகர்களை பார்த்து கை அசைச்சாரு. ஆமா. அதுல அமீர் கான் அவர் காலை தொட்டு வணங்குனது, அது ஒரு மாதிரி உணர்ச்சிகரமான மொமெண்டங்க. நிச்சயமா, ரொம்ப ஹம்பிளான ஒரு ஜெஸ்டர் அது. அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, சோபின் ஷாஹிர்னு பெரிய பட்டாளமே வந்திருந்துச்சு. ஆமா, நிறைய நட்சத்திரங்கள் வந்தது. அந்த விழாவுக்கு இன்னும் ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. இது ஒரு பேன் இண்டியா படம்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு பாருங்க. ஆமா, மற்ற மொழி சூப்பர் ஸ்டார்கள் உபேந்திரா, நாகார்ஜுனா 2 பேருமே ரஜினிகாந்தோட அந்த ஒரு கிரேஸ் பத்தியும் இந்த படத்துக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்பார்ப்பையும் பத்தி பேசினாங்க. கரெக்ட். நாகார்ஜுனா அதோட பிரம்மாண்டத்தை பாட்ஷாவோட கம்பேர் பண்ணது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா. இந்த பேன் இந்தியா எதிர்பார்ப்ப தயாரிப்பாளர் கலாநிதி மாறனோட பேச்சு இன்னும் அதிகமாக்குச்சுன்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? கூலி படம் ஜெயிலர் வசூலை தாண்டுன்னு அவர் சொன்னது படத்தின் மேல இருக்கிற அந்த கமர்ஷியல் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் காட்டுது. அது பெரிய நம்பிக்கை தான். ஆனா அது படக்குழுவுக்கு ஒரு பிரஷர் மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், நிச்சயமா. உண்மைதான். சரி, இன்னொரு பக்கம் ஸ்ருதிஹாசன் பேசினாங்க. அவங்களோட அந்த பிரீத்தி கதாபாத்திரம் சத்யராஜ் மகளா வர்றாங்க இல்லையா? ஆமாம். அது ரொம்ப ஆழமானதுன்னு, தனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதாவும் சொன்னாங்க. வெறும் ஹீரோயினா இல்லாம ஒரு அழுத்தமான கதாபாத்திரம்னு அவங்க சொன்னது கவனிக்க வச்சது. அது மாதிரிதான் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் கூலிய மிகவும் புத்திசாலித்தனமான படம்னு. ஓ அப்படியா? ஓஹோ. ரஜினிகாந்த் அந்த பவர் ஹவுஸ் பாட்டை ரொம்ப ரசிச்சாருன்னு சொன்னார். அந்த பாட்டு ஏற்கனவே ஹிட் ஆச்சே, பயங்கர ஹிட். அப்புறம் சத்யராஜ் ரஜினி தூங்கும்போது கூட ஸ்டைலா இருப்பாருன்னு சொன்னது ஒரே சிரிப்பு தான் அரங்கத்துல. அது உண்மைதான். அமீர் கான் பத்தி சொல்லணும். சூப்பர் ஸ்டார் மேல இருக்கிற மரியாதையில கதை கூட கேட்காம படத்துல நடிக்க சம்மதிச்சேன்னு சொன்னது. ஆமா, அது ரஜினியோட அந்த இமேஜ்க்கு ஒரு பெரிய சான்று இல்லையா? நிச்சயமா. இதெல்லாம் விட இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட பேச்சு ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஆமா, நானும் கவனிச்சேன். இந்த 2 வருஷ பயணம் படத்துல ரஜினிகாந்த் கதாபாத்திரத்தோட அந்த பேட்ச் நம்பர் அது அவரோட அப்பாவுக்கு சமர்ப்பணும்னு சொன்னது. ஆமா, அத சொன்னாரு. அது அப்புறம் இது ஒரு விதியின் விளையாட்டு, ரஜினியோட 50 வருஷ சினிமா வாழ்க்கையோட மைல்கல்னு அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அந்த பேட்ச் நம்பர் விஷயம் உண்மையிலே நெகிழ்ச்சியா இருந்தது. அது படத்தோட கதைக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கும்னு தோணுது. இருக்கலாம். சரி, கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயங்கள் பக்கம் போனா, இசை அனிருத் தான். ஆமா, அனிருத். இது லோகேஷோட அவரோட 4வது படம். ஆமா, மாஸ்டர், விக்ரம், லியோக்கு அப்புறம் ரஜினியோட 5வது படம். பேட்ட, தர்பார், ஜெயிலர், வேட்டையன், அப்புறம் இது. கரெக்ட். ஏற்கனவே இவங்க கூட்டணியில வந்த படங்கள் எல்லாமே பெரிய ஹிட். ஆமா. பாடல்களை லோகேஷோட அசிஸ்டன்ட் விஷ்ணு எடவன் எழுதியிருக்கார். ஓ, விஷ்ணு எடவனா? ஆமா. மியூசிக் ரைட்ஸ் சன் பிக்சர்ஸோட ஓன் லேபிள் கிட்ட இருக்கு. சரி. அந்த கூலி டிஸ்கோ, சிக்கிடு, பவர் ஹவுஸ் பாட்டெல்லாம் ஏற்கனவே பயங்கர வைரல். ஆமா, எல்லா இடத்துலயும் கேட்டுட்டே இருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. ஆமா, பாருங்க, 36 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கிடைக்கிறது இதான் தடவை. 36 வருஷமா? ஆமா. இது எல்லாம் காட்டுதுன்னா, ஒருவேளை லோகேஷ் கனகராஜோட அந்த வழக்கமான கொஞ்சம் வயலண்டான காட்சிகள் அல்லது கதைக்களம், ஆமா, எல்சியூ மாதிரி அது மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கலாம். இது ரஜினிகாந்தோட சமீபத்திய படங்களோட டோன்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும்னு எதிர்பார்க்க வைக்குது. அப்போ படம் எப்படி இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி வருது. படம் எப்போ ரிலீஸ்? படம் ஆகஸ்ட் 14, 2025 அன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 14? ஆமா. அமெரிக்கால ஆகஸ்ட் 13 ஸ்பெஷல் பிரீமியர் இருக்கு, ஈஸ்டர்ன் டைம்ல. ஓகே. தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 வாரம் கழிச்சு அக்டோபர் 14 வாக்குல அமேசான் பிரைம் வீடியோல வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. சுருக்கமா சொல்லணும்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன், அனிருத் மியூசிக்,
பெரிய டீம். ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், உபேந்திரா, சத்யராஜ், சோபின் ஷாஹிர்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. அமீர் கான், பூஜா ஹெக்டே கெஸ்ட் ரோல்ல வராங்க. ஆக மொத்தம் இந்த கூலி இசை முன்னோட்ட வெளியீட்டு விழாங்கிறது வெறும் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்டா மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. ரஜினிகாந்தோட அந்த 50 வருஷ திரை வரலாற்றையும் லோகேஷ் கனகராஜோட அந்த புதுமையான பார்வையும் கொண்டாடுற ஒரு பெரிய நிகழ்வா அமைஞ்சிருக்கு. ஆமாம். அந்த எமோஷனல் பேச்சுகள், வைரலான அனிருத்தோட பாட்டுங்க, இந்த நட்சத்திர பட்டாளம்னு எல்லாமே சேர்ந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? இது வெறும் படத்துக்கான எதிர்பார்ப்பை மட்டும் கூட்டல பாருங்க. பல திறமைகள் ஒன்னு சேர்றதையும் ரஜினிகாந்தோட 50 வருஷ பயணத்துல இது ஒரு முக்கியமான மொமெண்ட் என்பதையும் இந்த விழா காட்டுது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பேச்சும் படத்தோட தரம் பத்தின எதிர்பார்ப்பை ரொம்பவே ஏத்தி விட்டுருக்கு. சரி, நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி. லோகேஷ் கனகராஜ் சொன்ன அந்த பேட்ஜ் நம்பர், அவரோட தந்தைக்கு சமர்ப்பணம்னு சொன்னாரே, அந்த குறிப்பிட்ட சின்ன விஷயம் படத்தோட கதைக்குள்ள என்ன மாதிரியான ஆழமான அர்த்தங்களை இல்லனா குறியீடுகளை மறைச்சு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? படம் பார்க்கும்போது இதையும் மனசுல வச்சு பாருங்க.